இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்து பிள்ளையார்குப்பம் கிராமம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து கால்நடைத்துறையும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் மாடுகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்டை மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்து பிள்ளையார்குப்பம் கிராமம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து கால்நடைத்துறையும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் மாடுகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் பிள்ளையார்குப்பத்தைச் சேர்ந்த பாலமுருகன், தண்டபாணி இருவரது மாடுகளும் நேற்று காலை மேய்ச்சலுக்கு சென்றுள்ளது. பிள்ளையார்குப்பத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதிக்கு எதிரே உள்ள மேய்ச்சல் பரப்பில் மாடுகள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. மாலை நேரத்தை கடந்தும் மாடுகள் வீட்டிற்கு திரும்பாததால் பாலமுருகன், தண்டபாணி இருவரும் மாடுகளை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை பிள்ளையார்குப்பத்தில் உள்ள திறந்தவெளி பகுதியில் பாலமுருகனுக்கு சொந்தமான சினை மாடு ஒன்றும், கறவை மாடு ஒன்றும், தண்டபாணிக்கு சொந்தமான சினை மாடும் அடுத்தடுத்து வாயில் நுரை மற்றும் ரத்தம் தள்ளிய நிலையிலும் ஆசன வாயிலும் ரத்தம் வெளியான நிலையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் இருவரும் இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து கால்நடைத்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர் சம்பத்குமார் தலைமையிலான குழுவினர் இறந்து கிடந்த மாடுகளை உடற்கூறாய்வு செய்தனர். மேலும் உடல் உறுப்புகள் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கும் அனுப்பியுள்ளனர். முதற்கட்ட ஆய்வில் இறந்து கிடந்த மாடுகள் விஷம் சாப்பிட்டு இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் உடற்கூறாய்வு அறிக்கை வந்த பின்னரே உண்மையான காரணம் தெரியவரும். மேலும் இதுகுறித்து புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விஷம் வைத்து மாடுகள் கொல்லப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே பிள்ளையார்குப்பத்தில் 5 மாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் அது தொடர்பான உடற்கூறாய்வு அறிக்கை குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இதனால் கால்நடைத்துறையின் மீது விவசாயிகள் நம்பிக்கை இழந்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் தற்போது 3 மாடுகள் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 7,95,000 பணத்தை ஆன்லைனில் முதலீடு செய்து ஏமாற்றமடைந்துள்ளார். இதேபோல புதுச்சேரியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்த மொபைல் லிங்கை கிளிக் செய்தபோது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சரவணன் என்பவருக்கு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக குறுந்தகவல் வந்துள்ளது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டு லோன் குறித்து சரவணன் பேசியுள்ளார். பின்னர் லோன் விண்ணப்பிக்க அவரது விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் முன்பணம் செலுத்துமாறு மர்ம நபர் கேட்டுள்ளார். இதனை நம்பி சரவணன் 69,000 பணத்தை செலுத்தி ஏமாந்தார். இதுகுறித்து 3 பேரும் தனித்தனியாக அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். அண்டை மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வரும் நிலையில் தற்போது ஸ்டாம்ப் வடிவிலான போதைப்பொருள், பவுடர் வடிவிலான போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து பவுடர் மற்றும் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்கள் கொரியர் மூலமாக புதுச்சேரிக்கு கடத்தப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகர், சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் தலைமையிலான போலீசார் மோப்பநாய் பைரவா உதவியுடன் 45 அடி சாலை, திருவள்ளுவர் சாலை உட்பட பல்வேறு முக்கிய இடங்களில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் குடோன்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர்.
இந்த சோதனைகளில் எந்த போதைப் பொருளும் பிடிபடாததால் சந்தேகப்படும்படி கொரியர் வந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டுமென கொரியர் நிறுவனங்களின் உரிமையாளர்களை அறிவுறுத்தினர். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அருகே தவளக்குப்பத்தில் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கடந்த சில நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அணிகள் பங்கேற்றன. போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 30,000 மற்றும் மூன்றாம் பரிசு 20,000 என அறிவிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் வென்ற கிரிக்கெட் அணியினருக்கான பரிசுகளை பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து வீரர்களுக்கும் சீருடைகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தொழிலதிபர் கோபு, திமுக பிரமுகர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹூக்கான் மீன்பிடி முறைகளை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை அரசு மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் விசைப்படகில் சென்று கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் அனைத்து மீனவ கிராமங்களிலும் சுமூகமான சூழ்நிலையை நீடிக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு மீனவர்களும் எதிர்பார்க்கின்றனர். ஆகவே புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் எவரும் கடலின் சுற்றுச்சூழலுக்கும் மீன்வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் ஹூக்கான் மீன்பிடி முறைகளை மேற்கொள்ள வேண்டாம். இந்த அறிவிப்பை மீறி கடலில் ஹூக்கான் மீன்பிடி முறையினை மேற்கொள்பவர்கள் மீது புதுச்சேரி கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலமாக வழங்கப்படும் உதவிகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தெளிச்சேரி என்னும் தல தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தங்க மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த மூலவர் தங்க மாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் கோவில் அறங்காவலர் குழுவினர்கள், ஊர் பொதுநல சங்கம் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் தீமிதித்து திருவிழாவை காண திரண்டிருந்தனர். புதுச்சேரியில் ஐகானிக் என்டர்டைனர் மற்றும் சிக்னேச்சர் சார்பில் ஐகானிக் அச்சுவர் அவார்ட் மற்றும் குழந்தைகளுக்கான ஜூனியர் ஐகான் விருது வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்து சாதனை படைத்த குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. விழாவில் ஐகானிக் ஃபவுண்டர் மணீஷ் மற்றும் சிஇஓ அருள்செல்வி ஆகியோர் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விருது வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சின்னத்திரை நட்சத்திரங்கள் மற்றும் திரைப்பட நட்சத்திரங்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இதில் ஊடகம் மற்றும் விளம்பரத்துறை சார்பாக புதுச்சேரி கிரியேட்டிவ் மீடியா அண்ட் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சியின் உரிமையாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா டீம் மன்னா செந்தில், பிரவீன்குமார், பிரியா, வெங்கட், தீனா, சரவணன் ஆகியோர்களுக்கு மேடையில் பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas.
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் மலேரியா, டெங்கு நோய்களை தடுக்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மலேரியா நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் செவிலியர்கள் கல்லூரி மாணவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் காமராஜர் சதுக்கத்திலிருந்து அண்ணா சதுக்கம் வரை பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மதிய உணவு சாப்பிட சென்ற நபரின் புதிய இருசக்கர வாகனத்தை வேட்டி சட்டை அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இருந்த நிலையில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சாலை தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் சுயமாக சிறுதொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 22ஆம் தேதியன்று மதியம் 2 மணி அளவில் தனது வீட்டிற்கு மதிய உணவு சாப்பிட வந்துள்ளார். அப்போது அவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று சாப்பிட்டுவிட்டு பின்னர் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது அவரது புதிய இருசக்கர ஹோண்டா ஷைன் வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது வீட்டின் எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் 45 வயது மதிக்கத்தக்க வேட்டி சட்டை அணிந்து தலையில் கர்ஷீப்புடன் வந்த நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் அதிகமிருந்த நிலையிலும் ஷங்கரின் வாகனத்தை நோட்டமிட்டு கள்ளச்சாவி போட்டு திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு போலீசார் வேட்டி சட்டை இருசக்கர வாகன திருடனை தேடி வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு சிலம்பம் சுத்தியும் நடனமாடியும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை கட்டுப்படுத்த ஆபரேஷன் விடியல் என்கிற பெயரில் போலீசார் அவ்வப்போது சோதனைகள் நடத்தி இதுபோன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து வருகின்றனர். மேலும் இதனை இளைஞர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் உடலில் ஏற்படும் தீமைகள் குறித்து பல்வேறு சமூக அமைப்பினர்கள், மாணவர்கள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கிழக்கு காவல் சரக போலீசார் சார்பில் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவர்கள் சிலம்பம் சுற்றியும் நடனமாடியும் நாடகம் நடித்தும் கையில் பதாகைகளுடன் போதைப் பொருட்கள் உட்கொண்டால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திண்டிவனத்தில் அதிமுக பிரமுகரின் ஹோட்டல் கடையில் பணம், செல்போன், சிகரெட் பாக்கெட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியீடு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். அதிமுக பிரமுகரான இவர் திண்டிவனம் அடுத்த பாதிரி கிராமம் பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பாதிரியார் ஹோட்டல் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று கடையில் ஒருவர் மட்டுமே பணியில் இருந்துள்ளார். அவர் கடையை விட்டுவிட்டு அருகில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது அதை நோட்டமிட்ட 2 இளைஞர்கள் கடையின் உள்ளே புகுந்து கல்லாவிலிருந்து 8000 ரூபாய் பணம், 4000 ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்கள் மற்றும் ஒரு செல்போனை லாவகமாக திருடி சென்று அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அந்த மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அதிமுக பிரமுகர் சங்கர் அளித்த புகாரின் பேரில் ஓலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. ஃபேண்டசி ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் 2ஆம் ஆண்டு பள்ளி மாணவிகளின் சலங்கை பூஜை விழா ஐயங்குட்டிப்பாளையம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குநர் கலியபெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். கலை மற்றும் கலாச்சாரத்துறை கண்காணிப்பாளர் அருள்ராஜ், கம்பன் கழகம் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் ஞானஜோதி சரவணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கௌரவ விருந்தினராக அபிநய கலாநிதி அமுதஸ்ரீ கலந்து கொண்டார். ஃபேண்டசியா ஜோன் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் பல்கலை செம்மல் குரு மதுமிதா நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுப்பாளர் கலைமாமணி டாக்டர் சிவராமன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதல் வகுப்பு மாணவி ஹேம வர்ஷிதா, 5ஆம் வகுப்பு மாணவிகள் ஸ்ரீ ஜோஷிகா, ஸ்ரீ அக்ஷிதா,
4ஆம் வகுப்பு மாணவிகள் ஹிஷானா, பெர்லின் ஜோஷ்னா, 6ஆம் வகுப்பு மாணவி மோனிஷா, 3ஆம் வகுப்பு லக்ஷனா ஆகிய மாணவிகளின் சலங்கை பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகளவில் காணப்படுவதன் காரணமாக சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சியான பழங்களை மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, செந்தில் என்கிற குமரவேல், சிவகுமார், முருகன், சக்திவேல், ஜான்சன், அண்ணாமலை, கலைவாணி, காண்டீபன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடாவடியாக கூடுதல் வசூல் செய்வதை கண்டித்து தனியார் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனம் பொதுமக்களை மிரட்டி பணம் பறிப்பதாகவும் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதால் புதுச்சேரியில் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் பஜாஜ் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் காமராஜர் சிலையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புறப்பட்டு வந்த அவரது ஆதரவாளர்கள் செட்டி வீதியில் இறங்கி வரும் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டு சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நேரு எம்எல்ஏ தலைமையில் தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை கண்டித்தும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கும்போது ஊழியர்கள் அலுவலகத்தின் ஷட்டரை மூடிவிட்டு போராட்டத்தை செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் திடீரென்று ஷட்டரை திறந்து உள்ளே சென்று கண்ணாடி மற்றும் மரக்கதவுகளை அடித்து நொறுக்கினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக மேய்ச்சலுக்கு செல்லும் பசுமாடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருகின்றன. இதற்கான காரணம் குறித்து கால்நடைத்துறையும் போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் மாடுகள் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 8,90,000 வரை ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்டை மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலம் போதைப் பொருட்கள் புதுச்சேரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனியார் கொரியர் நிறுவனங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.